வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசியது. இதில் நாச்சியார்குப்பம் பகுதியில் நவீன்குமார் என்பவர் 2 ஏக்கரில் பயிரிட்ட 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமானது. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் சேதமானதால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டது. இழப்பீட்டுத் தொகையை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் திருச்சி வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயணி ஒருவரின் சூட்கேஸில் கொடிய விஷம் கொண்ட தாய்லாந்து நாட்டின் வனப்பகுதியில் வாழும் 26 அரிய வகை பச்சை பாம்புகள் இருந்தன. திடுக்கிட்ட அதிகாரிகள் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாம்புகளை பறிமுதல் செய்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கடத்தல் நபரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாண்ட் அருகே தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நவீன சுகாதார வளாகத்தை மேயர் இந்திராணி துவக்கி வைத்தார். அப்பகுதி மார்க்கெட் வியாபாரிகள் மேயரை முற்றுகையிட்டு தங்கள் வார்டில் நிலவும் சுகாதார சீர்கேடு குறித்து முறையிட்டனர். அம்மா உணவகம் முன்பு 2 குப்பை தொட்டிகளில் கோழி கழிவுகளை கொட்டுவதால் சாப்பிட முடியவில்லை, தண்ணீர் வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை என அடுக்கடுக்காக குற்றம் சுமத்தினர். மேயர் அனைத்தையும் சரி செய்ய அதிகாரிகளிடம் கூறினார். ஆத்திரமடைந்த சில மாநகராட்சி பணியாளர்கள் வியாபாரிகளுடன் மேயர் முன்னிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் குன்றம் கிரிவல பாதையில் 25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன சுகாதார வளாக கட்டிடத்தை மேயர் திறந்து வைத்தார். புதிய கட்டிடம் முழுவதும் சுவர்கள் பெயர்ந்து மோசமான நிலையில் இருந்தது. திறந்து வைத்த அரை மணி நேரத்தில் மீண்டும் பூட்டு போட்டு பூட்டினர். மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக பராமரிக்க உள்ளதாகவும் அதற்கான ஆட்கள் தேர்வு செய்யாமல் இருப்பதால் பூட்டப்பட்டிருப்பதாக மண்டல தலைவர் சுவிதா விமலை தெரிவித்தார்.